ஹலோ மிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதில் டே வந்து பஞ்சாயத்து தலைவரோட பையன், பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஜேகேவும் பெரிய ஃபேமிலி தான், பட் டே அளவுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டேயோட அப்பா கிட்ட தான் வருவாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஓகேவா? ஜேகே வந்து டேக்கு மர பையன். ஜேகேவுக்கு டே வந்து மாமா ஆகுது. டேவை விட ஜேகே வந்து 2 வயசு சின்ன பையன். ஓகே, பிடிச்ச மட்டும் பாருங்கடா ப்ளீஸ். பேக்ரவுண்டில் சவுண்டெல்லாம் அதிகமாக தானே வரும், அவாய்ட் பண்ணிடுங்கடா ப்ளீஸ். சரி, இப்போ ஃபஸ்ட்டு சீன்லேயே ஒரு வீட்டுக்கு பின்வாசல் சைடில் ஒரு 4-5 பசங்க வெளியே நின்று, டே என்னடா இவன் வெளியே வர மாட்டேங்கிறான், இப்போ எப்படி அவனை வெளியே வர வைக்கிறது? டே சிம்னா, டே இருங்கடா, நானே அதை தானே வச்சிட்ருக்கேன். வெளியே எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான். இவ்வளோ டைம் நம்ம இங்கே வரும்னு தெரியல, என்னதான் பண்ணுறோம்ல. உள்ளே போகலான்னு பார்த்தா அவங்க அப்பா வேற வெளியவே நின்றுட்டுருக்காரு. இப்போ என்னதான் பண்ணுறது? டே சின்ன பேசாமல் மெதுவாக கூப்பிடுறோம். அப்படின்ற ஆமாம், கூப்பிட்டு மெதுவாக கூப்பிட்டு பாரு, ட்ரை பண்ணு பார்ப்போம். சரி, ஏதோ சொல்கிறீங்க, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். டே தயாங்கு டே இவனை பாருடா. டே இவ்வளோ மெதுவாக கூப்பிட்டா அவனுக்கு எப்போ கேட்கும்? கொஞ்சம் சவுண்டாக கூப்பிடுறோம். டே இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீ பேசாமல் ஒரு கல்லெடு, கீழே இருக்கு பாரு, அந்த கல்லெடு. சரி, இந்த கல்லா? டேய் என்னடா? டேய் இவ்வளோ பெரிய கல் அதுக்கு சின்னதேடா, அவ்வளோதான். நம்ம ஃப்ரெண்டை போட்டு தள்ளி இருப்பாடு. எடு குட்டி எடு. சரி இந்தா. அதை கொடு. இப்போ பாரு, தானா அவனே வருவான். அவனை ஐயோ எவன்டா இது எடுபட்ட பையன், என் மண்டையை உடச்சிது. டே சின்ன, இது டேவோட பாட்டிடா. அவங்க பாட்டி மண்டையை உடச்சிட்டியா? டே சும்மா இருங்கடா. எவன்டா இது என் மண்டையை உடச்சிது உங்களை அப்படின்னு. அந்த பாட்டி தான் அந்த கள்ளத்துக்கு வெளியே அடிப்பாங்க. ஐயோ அப்படின்னு ஜெமின் அந்த கல்லை கேட்ச் பிடிச்சிட்டு ஜஸ்ட்டு மிஸ் வச்சு மெயினில் விழுந்திருக்கும். இந்த பாட்டி காதே ஒழுங்காக கேட்காது, கண்ணு நல்லா தெரியுது போலடா, மெயினில் அடிக்குது. டே பாட்டி வருதுடா. வட்டம் என் மெயினில் அடிக்குதுல, நானே அந்த பாட்டின்னு பார்த்துறேன். இந்நேரம் என் சந்ததியே எல்லாம் பண்ணியிருக்கோம். வட்டம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜிமின் ஸ்டெடியாக நிற்க. டேய் சின்ன வந்துடுறா, கையில் தடி வேறு இருக்குடா, வாட போகலாம். டே இருங்கடா, நானே பயப்படாமல் நிற்கிறேன், உங்களுக்கு என்ன? சைலண்டாக நில்லுங்க, பார்த்தலாம் ஒரு கை அப்படின்னு ஜிமின் வீரப்பா நிற்க. எங்கே போனானுங்க? ஐய டே ஜிம்னா, என்னடா அந்த பாட்டி இவ்வளோ கிட்ட நிற்கிறோம், எங்கே போனானுங்கன்னு தேடிட்டுருக்கு. ஆமாம் மச்சி, ஒரு வேளை தூர பார்வையோ இருக்குமோ? அப்படின்னா டே அதான்டா, கிட்ட இருக்கிறதுலாம் தெரியாது. ஓ ஓகே எங்கே போயிட்டானுங்க? டே ஜிம்னா, நிஜமாவே இந்த பாட்டி கண்ணு தெரியலடா. இங்கே பாரு, கை முன்னாடி தான் காட்டுறேன், அது கூட இந்த பாட்டி தெரியல. டே உன்ன டே என்னடா? டே தயங்க தானே தெரியும், தயங்க எங்கே இருக்கான்னு பாருடா, அப்புறமா இந்த பாட்டி பார்த்துக்கலாம். இந்த பாட்டி கடை எவ்வளோ நாள் நம்ம பயந்து வெளியே நின்னோம், பப்பி சேமா இருக்கு மச்சி. டே பாய முடிட்டு, இதை வெளியிலலாம் சொல்லி தெரியாத, புரியுதா? நமக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. ஓகே ஓகே. டே தயங்க எப்படா கூப்பிடுறது? இதெல்லாம் செட் ஆகுது, நீங்கள் எங்கே இருங்க, நம்ம ஏதோ உள்ள போயிட்டு தயங்க கூட்டிகிட்டு வரேன், புரியுதா? ஓகே மச்சி, நீ போ, நாங்கள் இங்கே நிற்கிறோம். சரி, நான் வர வரையும் சைலண்டாக நிற்கணும், புரியுதா? ஏதாவது சேட்டை பண்ணுங்க, அவ்வளோதான் அவங்க அப்பா தூக்கி போட்டு மிதிச்சிடுவார். சரி பஞ்சாயத்து எழுத்து விட்டுறாம அமைதியாக நில்லுங்கடா அப்படின்னு கேப்பில் எகிரி குதிச்சு உள்ளே போயிட்டு மெதுவாக கீழே குஞ்சிட்டே போகல, அந்த மாதிரி தான் போவாங்க ஜிமின். எங்கே போனா? ரூம்லேயும் இல்லை, இவன் வீட்டுக்குள்ளே தூரதும் ஒரு குண்டுக்குள்ளே தூரதும் ஒன்று தான். இவ்வளோ பயமால இருக்கு. இவன் எங்கே தான் போனா அப்படின்னு ஜிமின் பேசிட்டே மெதுவாக போக, இப்போ ஒரு பையனா வேஷ்டி சட்டை போட்டு ஜிமின் போகிற ரூட்டில் தான் வருவாங்க. அந்த பையனை பார்த்ததும் ஜிமின், ஐயோ இவனா, இப்போ நான் எப்படா போய் ஒளிவேன்
இங்கே எங்கேயும் ஒளியத்து கூட இடம் இல்லையே. ஐயோ வந்துட்டானே அப்படின்னு அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பி செவத்தில் ஒட்டிகிட்டே நிற்பாங்க பள்ளி மாதிரி கண்ணை மூடிட்டு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு எங்கே ஆளை காணோம் போயிட்டாலோ அப்படின்னு திரும்பினா சிக்கிட்டடா ஜிம்னா. இவன் சும்மாவே என்ன புளிவான், இப்போ ஜூஸ் தான். இப்போ அந்த பசங்க தான் ஜிம்னா வாளோட பின் பண்ணினா ஜிம்மின் மேலே டச் கூட பண்ணலடா. கை மேலே படலை, பாடி டச் ஆகலை, சவுத்தில் மட்டும் ஹேண்டை வச்சுருப்பாங்க. சுகா எப்படி வந்த? அது பின்னாடி வாசல் வழியா? ஏன் முன்னாடி வாசல் வழியே வந்திருக்கலாமே. இல்லை உங்கள் அப்பா எல்லாம் வெளியே இருந்தார், அதான். தயங்க கூட்டிகிட்டு போக வந்தியா? ஆமாம். தயங்க கீழே தான் நின்றுட்டுருக்கான் அப்பா கூட. சரியா போச்சு, அப்போ நான் போகிறேன் அப்படின்னு ஜிம்மின் லைட்டாக நகரேன். இப்போ சுகதா ஜிம்னோட இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு சுகா தயங்க மட்டும் தான் பார்க்க வருவியா? என்னெல்லாம் பார்க்க வர மாட்டேன் என்ன? நான் ஏன் ஒன்றை பார்க்க வரணும்? நான் தயங்க கூட்டிகிட்டு போக தான் வந்தேன், நான் போகிறேன் அப்படின்னு ஜிம்மின் லைட்டாக தள்ள. இப்போ சுகதா ஜிம்னோட இப்போ இன்னும் கொஞ்சம் டைட்டாக க்ரிப் பண்ணுவாங்க. சுகா எங்கே கூட்டிகிட்டு போகிறவன? ஸ்விம் பண்ண. ஓ வீட்டு சுகா, நான் போகணும். சரி போ, அடுத்த டைம் வரும்போது முன்னாடி வாசல் வழியாவா. அது ஓ அப்பா கிட்ட இந்த வீட்டோட மூத்த மருமகன் நான், என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லு. ஓய் ஸ்விம் பண்ண போறியா? ஆமாம். சரி போ, ஏதாவது பொண்ணுங்களை பார்த்து வளைஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. அப்புறம் டைட்டானிக் படத்தில் வரும்ல ஒரு சீனு, நிறைய சீன் வரும். எந்த சீனு சொல்லிட்டு இருக்க? அதான் அந்த 2 கை இப்படி விரிச்சு அப்படியே அப்படியே குதிச்சிடலாம். எங்க? கிணத்துல. கிணத்துல அப்படியே 2 பேரும் குதிச்சிடலாம். எனக்கு தான் சும்பனை தெரியுமே. சும்பனை ஒன்று விட்டா தானே? என்ன சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஏதாவது பொண்ணுங்களை பார்த்து வளைஞ்சிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சுது, அப்புறம் சும்பனை அது இருக்காது. எது? காலும் கையும் சொன்னேன். அடி கொலகர பாவி. என்ன சொன்ன? சரி, என்னை தள்ளி விட்டுறா ஓகே. நீ எதுக்காக என் கூட குதிக்கணும்? வேறு வழி உனக்கு தெரியுதா? சுகம் இதெல்லாம் செட் ஆகாது. அது நான் சொல்லணும், நீயே முடிவெடுக்கக்கூடாது. உங்கள் அப்பா? எங்கள் அப்பா நான் பார்த்துறேன். இல்லை சுகா, இது பேசிட்டு தான் இருப்பியா? என்னை பேச விட மாட்டல. நீ எங்கடா பேசுகிற? பேசினாவே ஏதாவது பண்ணி விட்டுற. என்ன? ஒன்றும் இல்லை. சரி போ, நீ தான் தரணும். சரி நான் போகிறேன். தயவு செய்து போயிடு. என்ன? ஒன்றும் இல்லை. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், கொன்னே போட்டுருவோன்னு அப்படின்னு ஜிம்னை வார்னிங் பண்ணிட்டு சுகா அங்கேருந்து வேட்டை மடித்து கட்டிட்டு அப்படியே போவாங்க. எங்கள் ஜிம்மின் தான் ஒரு வேளை நம்மளை கொண்டுருவானோ, செஞ்சாலும் செய்வோம் இவன் படுபாவி. டேய் ஜிம்னா, எங்கே என்ன பண்ணுற? வாடா நல்லவனே, எவ்வளோ நேரம்டா வெளியே நின்று கூப்பிடுதுனே, நேரம் ஆகுது தெரியுதா தெரியலையா? பொண்ணுங்களாம் அங்கே போயிடு குதிச்சிடலாம். ஏதாவது பொண்ணுங்களை பார்த்து வளைஞ்சிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சுது, அப்புறம் கொன்னே போட்டுருவோன்னு. டேய் ஜிம்னா, டேய் என்னடா ஆச்சு? இவன் என்ன செஞ்சாலும் செய்வானோ?
செஞ்சிருவான். ஆஹா, இவனை நம்ப முடியுது. டேய் ஜிம்னா, என்னடா என்னடா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? டேய் இப்போ நீ வரவே இல்லையா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. நாங்கள்லாம் போகிறோம். எங்கடா? என்ன இங்கே வா, சும் பண்ணடா. அது எப்படி நாலாம் நீங்கள் மட்டும் போயிடுவீங்களா? அப்போ தெரியுதுல, வந்து சொல்லடா. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. சோப்பு, சீப்பு, கண்ணாடி, பவுட்ரு, சந்தனம் எல்லாம் எடுத்தாச்சு. நீ வந்தால் மட்டும் போதும். சரி வா அப்படின்னு டே ஜிம்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட கிளம்பிடுவாங்க. இப்போ ஆத்தங்கரை சைடு இருக்குள்ள இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு பொண்ணுங்களாம் அங்கங்கே இருக்க பெரிய பெரிய கிளம்பியில் உட்காந்துட்டு துணி அழிச்சிட்டு குளிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ டேயோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் நல்ல பொண்ணுங்களாம் பார்த்து சைட் அடிச்சுட்டு ஜொலிவிட்டே வருவாங்க. எங்கள் ஜிம்மிந்தா சைட் ஐஸில் நைஸாக அந்த சைடு பார்க்கும்போது ஒன்று சும்பனை விட்டா தானே. தப்பு 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 ஜிம்னா பார்த்த தள்ளி விட்டுறோம். வேணாம். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்காக கணக்கில் தட்டிட்டுருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு பக்கம் கிணறு இருக்கும். அதில் ஒரே ஜம்ப் தான் எல்லோரும். இப்போ எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கிணத்துல குதிப்பாங்க. இப்போ அந்த சைடில் அத்தங்கரை சைடில் ஏண்டி கண்மணி, என்னங்கடி ஒன்று சொல்லுடி. என்னடி சொல்லு உனக்கு? இல்லை எங்கள் ஆளுங்கெல்லாம் எங்களை பார்த்து சொல்லி விட்டுட்டே போகிறாங்க. உன் மாமா மக தயாங்கு உன்னை பார்க்கவே மாட்டேங்கிறான். நீ முறை பண்ணு தானடி? அது ஒன்று தான் நீங்கள் குறைச்ச. என் மாமனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கே. அந்த கனவெல்லாம் போயிடுச்சுடி. என் மாமனுக்கு தான் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கான். என் பாட்டி சொல்லிடுச்சு, பட்டணத்தில் படிப்பு முடிச்சுட்டு ஊருக்கு வருதான். 2 ஃபேமிலியும் அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க, தயாங் மாமனுக்கு அவன் முறை பையன்தான்னு. இதில் எங்கிறது நாம போடுது? தயாங் மாமனும் சும்மா இல்லடி, அவனுக்காகவே காத்துட்ருக்கு இத்தனை வருஷமா. ஏண்டி கண்மணி, சொல்லுடி. பட்டணத்தில் படிக்கிறாங்கன்ற இன்னமும் தயங்கி நினச்சிட்ருப்பாங்களா என்ன? உனக்கு என்னடி வைத்திருச்ச? அவன் மாமா மக நானே விட்டு கொடுத்துட்டு நிற்கிறேன். உனக்கு என்னவா? சரி விட்டு பிள்ளை, வருத்தப்படாத. நான் ஏண்டி வருத்தப்பட போகிறேன்? என் அத்தை பையன் புல்லட்டில் வருவான் பறிப்பேன். ஓ பிளிக்ஸ் இருந்தாவா? ஆமாம் அப்படின்னு இவங்க இங்கே எல்லோரும் பேசிகிட்ருக்க. அங்கே தயாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட கிணத்துல குளிச்சுட்டு ஒரு பிளாக் கலர் சாட்ஸ் மட்டும் வேர் பண்ணிவிட்டு ஹேர் எல்லாம் டவல் வச்சு தோட்டிகிட்ருப்பாங்க. ஏண்டா ஜிம்னா, என்னடா உங்ககிட்ட சன்ஸ்கிரீன் இருக்குல்ல, அது கொஞ்சம் குர்றா. சன்ஸ்கிரீனா? அது எங்கடா என்கிட்ட இருக்கு? அப்படியா? இல்லையே, உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு பர்சன் பட்டணத்தில் போயிட்டு வாங்கிட்டு வந்து தந்தாங்களாமே, எனக்கு நியூஸ் வந்துச்சே. அப்படியா? ஜிம்னா உனக்கு யாருடா? உனக்கு யார் வாங்கி தந்தா? அது வேற யாரும் இல்லை தயங்கு, உங்கள் டேய் வாயை மூடுறா சொன்ன அவ்வளோதானே. டேய் என்னடா சொல்ல வரீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், இந்த நாய் வளருது, நீ எதை கண்டுக்காத. என்னமோ அப்படின்னு டவலெல்லாம் உதிரிட்டு அப்படியே அவரோட சோல்டர் மேலே போட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ அப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகிட்டு, அத்தை 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 எங்கே இருக்க? வாடியம்மா கண்மணி, இப்போ தான் இந்த வீட்டு பக்கம் உனக்கு ஞாபகம் வந்துச்சா? இப்போ தான் வரணும்னு தோணுச்சா என்ன உனக்கு? அட அதை விட அத்தை தயங்காம எங்க? ஏண்டி காலையிலேயே உன் மாமனை வளைச்சி போட வந்துட்டியா? ஆமாம், வளைச்சி போட நீ விட்டுவியாக்கும். அதுக்கு தான் பட்டா எழுதி கரையும் பண்ணி வச்சிருக்கே. இதில் நாங்கள் எங்கேருந்து தயங்க மாமனை வளைச்சி போட்டுட்டு சும்மா கடத்தை விஷயம் தெரியுமா உனக்கு? என்னடி அது? உங்கள் மருமக பிள்ளை ஊருக்கு வருதாமே, இந்த விஷயத்த சொல்ல தான் நான் இங்கே வந்தேன். எங்கத்த தயாங் மாமா? இதை சொல்லதான் வந்தேடியம்மா. உனக்கு தெரிஞ்ச விஷயம் என் பிள்ளைக்கு தெரியாமல் இருக்குமா? அவனை கட்டிக்க போகிறது என் பிள்ளை தான், அது எப்படி அவனுக்கு தெரியாமல் இருக்கும்? விடியதுமா ஜீப் எடுத்துகிட்டு அவங்க கூட்டாளிங்களோட கிளம்பிட்டான். இனி ஆர்த்திகளா நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்பான். நீ போயிட்டு உன் ஜோலியை பாரு. சரிதான் அத்தோய், நான் கிளம்புறேனாக்கும். கிளம்புடியம்மா அப்படியே இங்கேசன் கட்டிட்டு இப்போ அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் அங்கே தயங்கா. டேய் எங்கடா பஸ்ஸே காணோம்? நம்ம ஒரு பஸ் மச்சி,
நம்ப முடியாது, வெயிட் பண்ணு. ஹே அங்கே பாரு, பஸ் வந்துச்சு. ஆ எங்கடா, எங்கே வந்துச்சு? ஆ ரொம்ப தாண்டா ஆர்வமாக இருக்க. டேய் சும்மா இருங்கடா. பின்ன இருக்காதா, அவன் ஆள் வர போகிறான். இவ்வளோ ஆர்வம் காட்டலாம் எப்படி? டேய் சும்மா இருங்கடா கொஞ்ச நேரம். பாரா எதை தேங்க எங்கள் மூஞ்சி காமி. டேய் சும்மா இருங்கடா. பாரு என்ன. டேய் பஸ் வந்துச்சா பாருங்கடா. பார்க்குறேன்டா. அவ்வளோ ஆர்வமா உனக்கு? பின்ன ஆர்வம் இல்லாமல் இருக்குமா என்ன? கட்டிக்க போகிற வேற எப்படி ஆசை இல்லாமல் இருக்கும்? டேய் கொண்டார் சும்மா இருங்கடா. எப்பா டேய் பஸ் வந்துச்சுடா. என்ன எங்கடா, எங்க பஸ்ஸு? டேய் டேய் சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க, சும்மா இருங்க சொல்லிட்டேன். என்னடா இப்படி கூப்பிடுற? டேய் உன்னை கலாய்க்காதடா, சும்மா உனக்கு கொஞ்ச நேரம் டீஸ் பண்ணடா, அவ்வளோதான். டீஸ் பண்ணதில் போதும், கொஞ்ச நேரம் அமைதி இருங்கடா. சரி. டேய் தேங்கு, பஸ்ஸுடா, பஸ் வந்துருச்சு. நீங்கள் போங்கடா சும்மா விளையாட்டு. டேய் இல்லைடா, திரும்பி பாருமச்சு. டேய் சும்மா இருக்கே கொஞ்ச நேரம், நானே பார்த்துறேன், நானே வெயிட் பண்ணி அவனை கூப்பிட்டேன். நீங்கள் கிளம்புங்க, சும்மா என்னை கடுப்பேச்சு. டேய் உண்மையாடா, திரும்பி பாருடா. டேய் சும்மா போறியா? டேய் சின்ன நீயாச்சும் அங்கே பாருடா, அங்கே பாரு பஸ்ஸுடா. டேய் தயங்கு, ஆமாடா. என்ன? வாங்கடா அப்படின்னு பஸ்ஸில் மேலெல்லாம் ஏறி ஒரு மாதிரி தேடுவாங்க. டேய் தேடுங்கடா. எங்கடா ஜங்குக்கு? டேய் மச்சான், என்னடா எங்கே ஜங்குக்கு? மச்சி அங்கே பாரு, அதுவா ஆளு? எங்க? பார்த்து மச்சி, பார்த்து இரும்பு. டேய் என்னடா இது கூத்து, என்னடா இதெல்லாம் கோலம்? டேய் மச்சான் தயங்கு, என்னடா உன் ஆள் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வரான்? ஆள் பார்க்க நல்ல சிட்டி பை மாதிரி தானே இருக்கான். மாஸ்க் என்ன, கேப் என்ன, கூலிங் கிளாஸ் என்ன? ஏன் மச்சி இதுக்கு மேலே கூட்டிகிட்டு வச்சு இருக்காது போலடா. அங்கே பாரு, அவன் முழுக்கால் அப்படியே தெரியுது. தேவையா மச்சி இந்த டவுசரு? அதுக்கு அவன் கழட்டி போட்டு. டேய் நீயே பாரு மச்சி, பெரிய வெள்ளைக்கார தர மாதிரிலாம் வரான். டேய் ஒட்டங்கடா கொஞ்ச நேரம் அப்படின்னு டேய் ஜங்கு கிட்டே போயிட்டு அவரோட லக்கேஜெலாம் எடுக்கும்போது, ஹே ஹூ ஆர் யூ மேன்? என்னது தையாங்கு ஹூ ஆர் யூவா? ஐயோ மச்சி என்னடா இவன் உன்னையும் யாருன்னு கேட்குறான்? கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போயின்னே இருப்பாங்க. நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. இரு, யார் நீ? டேய் மச்சான் அடுங்கடா. சரி பேசு நீயே பேசு. ஹலோ யார் நீங்கள் அப்படின்னு ஜேகே இருக்க ஒரு பையனா அவன் கேட்கும்போது தேஜா பார்த்து முடிச்சுட்டு வேகமாக அந்த லக்கேஜை கீழே வச்சுட்டு அவரோட ரெண்டு மேலே கழிச்சிட்டு, ஆமாம் என்ன ட்ரெஸ் இது? ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன நல்லா தானே இருக்குது, என்ன ஜெக்ஸன்? ஆமாம் யா பேபி நைஸ் ட்ரெஸ். என்னது பேபியா? ஐயோ டேய் மச்சான் தயங்கு. டேய் கொஞ்ச நேரம் அடங்குறியா? சரிடா சரி. ஜங்குக் என்ன யாருன்னு தெரியல உனக்கு? இல்லையே, யார் நீ? போச்சு, கிரேட் இன்சல்ட் மச்சான். டேய் வாய உடச்சிடும், மூடிக்கிட்டு நில்லு. சரி வா. யார் நீன்னு கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு என் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு பேசிட்டு ஜேகே பின்னாடி வருவாங்க. இப்போ ஜாக்சன் தான் என்ன மேன் அப்படின்னு கூப்பிடும்போது பார்த்து ஒரு முறைதான், பேபி நீ பயப்படாத பேபி, நான் பேசிக்கிறேன் அவன்கிட்ட. யார் நீ? வேற யார் நீ? தலை கண்டுக்காம லக்கேஜ் ஜிப்பில் போட்டு அரணை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஜேகேவுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வரும். ஹலோ டேடி, ஜங்குக் பஸ் வந்துருச்சா? தயங் வந்துட்டேனா என்ன? ஜிப்பில் தானே வரீங்க எல்லோரும்?
வரான் இவன்? ஜங்குக், டேடி, வரேன் டேடி, ஜீப்பில் தான் வரும். சரி ஜங்குக். என்ன பேபி, என்ன சொன்னார்? டீ மச்சி மீண்டும் மீண்டும் பேபின்றான்டா. டே கொஞ்ச நேரம் சும்மாறா. சரிடா, சரி சரி சரி, கோப்படாத. ஏய் டிரைவர். என்ன இது, தையாங்கு டிரைவரா? ஐயோ மச்சி. டேய் கொஞ்ச நேரம் சும்மாறியா? ஜெக்கி இப்படி பண்ணுறதுல பார்த்துட்டு அட்டையோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கொஞ்சம் கலாச்சி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஜிம்மின் பார்த்துட்டு எல்லோரும் கோவமாக பார்ப்பாங்க. ஜிம்மின் பார்த்தோன்னே எல்லாருமே சைலண்ட் ஆயிடுவாங்க. மச்சி போகலாண்டா. டீ தான் இப்போ ஜீப்பை ட்ரைவ் பண்ணிட்டு சென்டரில் தான் ஜீப் மிரர் இருக்குல்லடா, அது கரெக்டாக ஜாக்சனும் ஜேகே பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஜேகே ஜாக்சனோட மடியில் உட்காந்துட்ருப்பாங்க. இதை டே தான் மிரர் வழியாக பார்த்துட்டு டே அப்படியே அந்த ஜீப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. டே தயாங்கு டே அப்படின்னு ஜிமின் தான் டேவோட ஷோல்டர் மேலே லைட்டாக அப்படி தள்ளுவாங்க. டே யாரையுமே பார்க்கல, கீழே குமிஞ்சிட்ருப்பாங்க. டே மச்சான் தயங்கு. ஏன் ஏன் ஜீப் ஸ்டாப் ஆயிடுச்சு? ஏய் டிரைவர். ஏய் டிரைவர், ஜீப் எடு. இப்படி தான் ஜீப் ஓட்டுற ரோட்டில் டீ போகிற வேகத்தில் 5 மினிட்ஸில் ஜேகே வீட்டு முன்னாடி நிற்கும் ஜீப்பு. ஏய் பேபி பார்த்துருங்க. ஓகே. ஏய் யூஸ்லெஸ், எதுக்கு இப்படி ட்ரைவ் பண்ணுற? ஓ மை காட், யார் இவனால டிரைவர் வச்சுது அப்படின்னு ஜெகே பேசிகிட்டு இருக்கும்போதே ஜெகேயோட அம்மா தயங்க பார்த்துட்டு ஜெகே கூட கண்டுக்கல. தயங்க வா, ஜிப்லேயே உட்காந்துட்ருக்க, உள்ள வாடா அப்படின்னு ஜெகேயோட அம்மா தான் கூப்பிட்டே இருக்க. டே யாரையுமே பார்க்காம ஃபாஸ்ட்டாக ஜீப்பை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. மம்மி எங்கே போகிற? என்ன நீ டிரைவரை கூப்பிட்டே இருக்கா? என்னது டிரைவரா? யார் டிரைவரு? இப்போ தான் போகிற நீ, அவளா? யார் சொல்கிற நீ? தயங்கவ சொல்கிற? ஆமாம் அவனை தான் சொல்கிறேன். தயங்க டிரைவரா? மம்மி பாருங்க, இது ஜாக்சன். ஜாக்சன் இது என்னோட மம்மி. ஹலோ ஆண்டி. ஜங்கு சொல்லு. நீயே சொல்லு ஜாக்சன். அது ஜங்குக்கு எனக்கு பயமாக இருக்குது, எது பார்த்தாலும் இப்படி தான் பேப்பர். சரி மம்மி. என்னடா? மம்மி நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கோம். டேடிக்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க. என்னது மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா? ஆமாம் மம்மி, டேடிக்கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுங்க எல்லாத்தையும். நீ வா ஜாக்சன். என்ன சொல்லிட்டு போகிறாங்க? ஏய் ஜங்கு நில்றா அப்படின்னு அவங்க அம்மா ஜெகே பின்னாடியே போக எங்கள் டே தான் டேவோட ஜீப் டேவோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் அவங்களோட வீட்டில் விட்டு இப்போ டேவோட ஜீப் ஜிம்மனோட வீட்டு முன்னாடி நிற்கும். டே மச்சான். தாங்க எதுவுமே பேசல, ஃபாஸ்ட்டாக ஆர்டர் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஜிம்மின் இறங்கினதும் டே செம கோவமா அந்த ஜீப்பை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி டேவோட வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு முன்னாடி கை காலெலாம் அலம்புறதுக்கு தண்ணி வச்சுருப்பாங்கள்ல பக்கெட்டில், அதில் சும்மா பேஸில் தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க. டே ஒரு மாதிரி கோவம், ஏமாற்றம், வலி இதெல்லாம் சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேஸில் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அந்த பக்கெட்லேயே சாய்வாங்க. பேஸில் இருந்த தண்ணியோடு சேர்த்து டே கண்ணிலேருந்து வர டிஎஸ் அந்த பக்கெட்லேயே பொட்டு பொட்டாக விழும் தண்ணிலாம். இப்படியே ரொம்ப நேரம் அந்த பக்கெட்டே பிடிச்சிட்டு குமிச்சிட்டு நிற்பாங்க. இப்போ அந்த தண்ணியில் கிளியராக டேயோட பேஸ் தான் தெரியும். அதை பார்த்துட்டு இப்போ டேயோட கண்ணில் இந்த ஒரு டேஸ் ஒரு ட்ராப் மட்டும் அந்த தண்ணியில் விழுந்து அப்படியே கலங்கும். இப்போ டே தான் அதை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கெட்டோட தண்ணியை சாய்ச்சி விட்டுருவாங்க. சாய்ச்சிட்டு உள்ளே போயிட்டு கிச்சன் போயிட்டு வெங்கல கூட இருக்குல்லடா, அதில் தான் தண்ணியில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அந்த குடத்தெல்லாம் அப்படியே கீழே தள்ளி விட்டு அடிக்க வச்சிருந்த சாமான் ஃபுல்லாக அப்படியே கீழே தள்ளி விட்டுருவாங்க. இந்த சவுண்டெல்லாம் கேட்டு டேயோட மௌலன்ட்டு தயங்கண்ணா என்னடா பண்ணுற? டே என்னாச்சு அவனுக்கு?
கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. இவ ஒருத்தி சாமந்தை ஒரு டைமே வேலை செய்ய மாட்டான். ஹேய், சாமந்தை ஒரு டைமே நீ வேலை பார்க்க மாட்டியா? நீங்கள் இருங்க அத்தை. இந்த மனசு வேறு எங்கேதான் போனார்? பின்பக்கமாக இருப்பாரா? அத்தை, உங்கள் பையனை பார்த்தீங்களா? ஏன் பிள்ளையா வெளியே தானே நிற்கிறான். சரிங்க அத்தை, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. எப்படி நைஸாக என்கிட்டயே வேலையை சொல்லிட்டு போகிற பற்றியா? இவளை என் பெரிய பேரை வரட்டும், அவன் தான் இவளெல்லாம் கேள்வி கேட்பான். இவர் பேசிட்டு வேறு இருக்காரு. பேசும்போது தொந்தரவு பண்ணா கடுப்பாக பேசுவாரே. இப்போ என்ன பண்ணுறது? சரி தம்பி, அப்படியே பண்ணிடலாம். ஓலை நோம்பு வேறு வருது. கொட்டடிச்சு ஊர் முழுக்க தண்டோரை சாட்டிடுங்க. சரிங்கண்ணே, நீங்கள் சொல்கிறபடி அப்படியே செஞ்சிடலாம். அண்ணா, ரொம்ப நேரமாக அண்ணே உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நிற்கிதுண்ணே. போய் என்னன்னு கேளுங்க, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். சரி தம்பி, நீ போ. ஏய், என்ன வெளியே நிற்கிற? என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டே வீட்டுக்கு வந்தோம். டே பேசி கொஞ்சம் கூட சரியில்லைங்க. கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்னா. மனசே பதறுச்சுங்க. விடிய காத்தால அவ்வளோ சந்தோஷமா போன பையன் கண்ணெல்லாம் கலங்கி வந்ததை பார்த்து மனசே கேட்கலங்க. ஏய், என்ன வெளியே நீ நடந்துட்டுருக்க? உள்ளே போ. இல்லைங்க, ஜங்குக்கு கூட்டிகிட்டு வரேன்னு தான் சொல்லிட்டு போனேன். அங்கே தான் ஏதோ நடந்திருக்கணும். நான் எதுக்கும் என் அண்ணன் வீட்டாண்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுங்க. இதோ சுகாவே வந்துட்டான். சுகா, வண்டி எடு. அம்மா, எதுக்காக அழுகுறீங்க? சுகா, அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், நீ போ. எங்கம்மா? உன் மாமா வீட்டுக்கு தான், வண்டி எடு. சரி, பார்த்துக்கோங்க. சரி. அம்மா, அழுதுகிட்டே போகாதம்மா, கண்ணை தொடுமா. சுகா, வண்டி நிறுத்திட்டு வா. சரி. அண்ணி, அண்ணி. அட வாத்துங்க, இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். ஒன்றும் தேவையில்லை. என்ன? ஏன், எதுக்கு இப்படி அழுகுற? அண்ணி, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை சொல்லுங்கள், ஜங்குக்கு எங்க? அது எங்க நீ ஜங்கு? டே, ஜங்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தான். அவ்வளோ ஆசையாக வந்த பையன் இப்போ அவன் கண்ணெல்லாம் கலங்கி போய் எங்க நீ ஜங்குக்கு வரலையா? அதனால தான் டே. யாரு மம்மி? அத்தை. அம்மா. சுகா, நீரு. அண்ணி, என்ன இது? அந்த பையன் யாரு? அந்த பையனை எதுக்காக ஜங்கு கட்டி பிடிச்சிட்டாரா? சொல்லுங்க அண்ணி. தங்கம், வாத்தா. நான் கேட்குற கேள்விக்கு உன் மருமகளால் பதில் சொல்ல முடியாமல் என்னையே பார்த்துட்டு நிற்கிது. அந்த பையன் யாரத்த நீயாச்சும் சொல்லு. சொல்ல முடியாத ஒருவா? அதனால தான் யாரும் பேசாமல் நிற்கிறீங்களா? தங்கம், விடாத்த. என் பிள்ளை அங்கே உடஞ்சி போய் உக்காந்துட்ருக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு. எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்களே. நல்லா இருங்க. என் அண்ணன் விட போயிடுச்சு, அதனால தான் ஒன்றும் பேச முடியல. ஆனால் ஒன்று அண்ணி, என் பிள்ளைய அழ வச்சவங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நீ வாசுகா, இங்கே நிற்கவே வேணாம். நிற்கிறேன் பாரு, பஞ்சத்தில் பண்ணிட்டு. எல்லாம் உன்னால வருதுடா, நீ பேசி கையிடுறா. மம்மி, நான் என்ன பண்ணேன்? அத்தையே எப்படி கத்திட்டு போகிறாங்க? எதுவும் அத்தனாச்சும் உனக்கு தெரியுதா? எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும். என் பிள்ளை சிட்டியில் தான் படிக்கணும்னு சொன்னார் இல்லை, அவரை சொல்லும். மம்மி, இப்போ என்னாச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்க? இன்னைக்கு என்னடா ஆகணும்? அத்தை ஒருத்தனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கே. இங்கே பாரு தம்பி, ஜங்குக்கு தயங்கு ஜங்குக்கு தான். சின்ன வயசுலேயே முடிவு பண்ணியாச்சு. நீ போயிடுப்பா. மம்மி, நீங்கள் எதுக்காக ஜாக்சனை போக சொல்கிறீங்க? ஜாக்சன் எங்கேயும் போக மாட்டான். நீ எங்கேயும் போக தேவையில்ல ஜாக்சன், நீங்கள் இரு. மம்மி, நீங்கள் சின்ன வயசில் முடிவு பண்ணா அது ஏன் தப்பா? டேய், சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு சொல்லி தானே வளர்த்தோம். நீங்கள் சொல்லி வளர்த்தா அதெல்லாம் முடியாது. மம்மி, வில்லேஜ் லைஃப்லாம் சுத்த போர். எனக்கு சிட்டி லைஃப் தான் பிடிச்சிருக்கு. ஜாக்சனுக்கும் அந்த மாதிரி தான். நானும் ஜாக்சனும் மேரேஜ் பண்ணிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆக போகிறோம். இது என் லைஃப், என் சாய்ஸ். இது என் இஷ்டப்படி விட்டுருங்க. சின்ன வயசில் சொன்னதுலாம் நீங்கள் தான் மறக்கணும். ஜாக்சன், நீ ஒன்றும் பயப்படாத. என் டேடி வரட்டும், நான் சொல்கிறேன். அதான் உன் டேடியே வந்துட்டார்.
நீயே பேசிக்க. ஏய், எதுக்கு நீ இப்போ பிள்ளைய கத்திட்டுருக்க? ஐயா சாமி, உன் பிள்ளைய ஒன்றும் சொல்லலை. உன் தங்கச்சி வந்து கத்திட்டு போகிற. அவளுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற? என் தங்கச்சியை நான் பார்த்துறேன். ஜங்குக், அந்த பையனோட அப்பா அம்மாவை நான் பார்க்கணுன்னு சொன்னேனே, வராங்களா? டேடி, சீக்கிரம் வர சொல்லு. சரி டேடி. வா ஜாக்சன். ஜங்குக்கு என்ன, எதுக்கு ரூமை க்ளோஸ் பண்ணுற? ரொமான்ஸ் பண்ண போகிறோமா? ஜாக்சன் தள்ளு. அங்கிள் ஆண்டிக்கிட்ட சொன்னியா இல்லையா? அவன்கிட்ட என்னையும் பேச விட மாட்டேங்கிற. ஏய் பேபி, நான் ஒன்று சொன்னால் நீ தப்பாக நினைக்க மாட்டேல்ல? என்ன அது, நம்ம மேரேஜ் பண்ணிக்கணுமா? என்ன என்ன பேசுகிற? இல்லை, நம்ம மேரேஜ் பண்ணிக்கணுமா? எப்படியே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமே. என்னது, மேரேஜ் வேணாமா? மேரேஜ் பண்ணாமல் எப்படி எத்தனை நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது? பேபி ஜாக்சன், சொன்னதான். அங்கிள் ஆண்டி வரணும், அவ்வளோதான். எனக்கு பயமாக இருக்குது பேபி, என் பேரண்ட்ஸ் கிட்ட பேச. எல்லாத்துக்கும் இப்படி பயப்படுறல பேபி. நான் சொல்கிறதுக்கு இது, நம்ம மேரேஜே பண்ணிக்க வேணாம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமே. அதெல்லாம் முடியாது, மேரேஜ் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். ஏ டேக்கண்ணா, அழுவாதடா. அவன் போனால் போட்டுண்டா. இங்கே பாரு, அம்மா இருக்குல்ல, உனக்கு அவனை விட நல்ல பையனை பார்த்து அம்மா உனக்கு கட்டி வைக்கிறேன்டா. அழுவாதடா. என்னம்மா சொன்ன? இன்னொரு பையனை பார்த்து கட்டி வைக்கிறியா? நீ தானே சொன்ன சின்ன வயசுலேருந்து சொல்லி சொல்லி தயாங்கு ஜங்குக் தான், ஜங்குக்கு தயாங் தானே, இது என்ன சொல்லி சொல்லி வளர்த்தி. அதையம்மா நீ அவங்ககிட்ட சொல்லலை? முடியலம்மா, சின்ன வயசுலேருந்து அவன் எனக்கு தானே, அவ்வளோ ஆசையை வளர்த்துட்டேன். என்கிட்ட சொன்னியே, இது அவங்ககிட்ட சொன்னியா? சொல்லுமா. டேக்கண்ணா, அழுவாதுடா. முடியலம்மா, அவனை பார்க்கும்போது என்னை யாரோ ஒரு மாதிரி பார்க்குறாம்மா. என்ன அவனுக்கு யாருன்னே தெரியல. என்னால் முடியலம்மா. நான் என்னை பற்றி நினச்சதை விட அவனை பற்றி நினச்சது அதிகம். ஜங்குக்குன்னு அவனை நினச்சிட்டு இருக்கமா நான். ஆனால் அவனுக்கு என்னை பற்றி நான் யாருன்னே அவனுக்கு தெரியல. என்னால் முடியலம்மா. சின்ன வயசுலேருந்து அவன் எனக்கு தானே, அவ்வளோ ஆசையை வளர்த்துட்டேன். எல்லாம் உங்களால் வருது. என் அண்ணன் போய் உனக்கு தான் ஜங்குக்கு உனக்கு தானே, நீ தானே என் மனசில் ஆசையை வளர்த்துனேன். இப்போ எனக்கு இன்னொருத்தனை கட்டி வைப்ப நீ? இல்லையே போம்மா, நான் பார்த்து. டேக்கண்ணா, நீ போ, வெளியே போ. மா, நீங்கள் வாங்கம்மா. சுகா, கொஞ்ச நேரம் தண்ணி இருக்கட்டுமா? நீங்கள் வாங்க. இப்படி 1 மந்த் ஸ்கிப் ஆகிட்டு அத்தங்கரை சைடில் ஏண்டி கண்மணி, என்னங்கடி உன் ஜங்குக்கு மாமா வேற ஒரு பையனோட சுற்றி தெரியுது, என்னடி கதை? மற்ற வீட்டு விஷயமெல்லாம் நமக்கு எதுக்குடி? ஏய் கண்மணி, என்னடி இவ்வளோ விரக்தியாக பேசுகிற? 5 ஆசை அத்தனை விட்டு போச்சுடி. பாவம் தயங்க மாமா, எப்படி தான் தாங்கிட்டு இருக்கோம். ஏய் கண்மணி, அங்கே பாரு வெடி கூத்த. ஜாக்சன் வேணாம். பேபி நில்லு, முடியாது போடா. ஐயோ போச்சு. என்னடி உன் தயங்க மாமா அவங்க கூட்டாளிங்களோட வருதுடி, அங்கே பாரு. என் மாமா குளிக்க வரண்டே. டே சின்னா, அங்கே பாரு. அடிச்சே கருமடா, எங்கே போனாலும் இருக்காங்கடா இவங்க. ஆமாடா, வச்சா தயாங்கு பார்த்தா ஃபீல் பண்ணுவானே. மச்சா எங்கே பாரு, தயாங்க பார்க்க விடக்கூடாது. ஆனால் எப்படி? டே பார்க்க போகிறேன்டா. தயாங்கு அங்கே பாரு. எங்கடா? அங்கே பாரு, மேகத்தை பாரு, எவ்வளோ ப்ளூ கலரில் எவ்வளோ அழகாக இருக்கு. பாரு நல்லா பாரு. பாருடா, மேலே பாரு. அப்படி பார்த்துட்டே இரு. பார்க்குறானே. மச்சான் அங்கே பாருடா, அங்கே பாரு, வயல்வெளியெல்லாம் எவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு விளைஞ்சிருக்கு பாரு. பாரு அங்கே பாரு மச்சி. பாருடா பாரு. ஐயோ திரும்புறானே. டே மச்சான் அங்கே பாரு பொண்ணுங்களே எவ்வளோ அழகாக குளிக்கிறாங்க. ஏன்னா
டி தயாங்க நீ அங்கே பாரு மச்சான். டேய் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா. நம்ம குளிக்க தானே வந்தோம், குளிச்சுட்டு கிளம்பலாம் வாங்க. ஜாக்சன் வேணாம். ஏய் ஜங்குக் நில்லு. ஐயோ இவங்க இன்னும் தெரிஞ்சலடா. டேய் தயாங்க. என்னடா? இல்லை மறந்துட்டியா அவனை? மறக்கல, ஆனால் மறந்துடுவேன். பேபி நில்லு. ஏய் என்னடா சவுண்டு? டேய் அங்கே தான் கிணறு இருக்கு. ஜங்கு. டேய் ஆமாடா, இண்டி கண்மணி சவுண்டு யாரோ கத்துன மாதிரி இருந்ததுல. டேய் ஜங்குடா. டேய் மச்சான் பார்த்துடா, பார்த்துருங்க. ஜிம்னா கயிறு போடு. சரிடா. டேய் பம்பு சென்டர்ல அங்கே கயிறு இருக்கும், எடுத்துட்டோம் சீக்கிரம் வா. சரி ஜிம்னா இந்தா. அது கூட மச்சான் இந்தடா. பிடிச்சிட்டா. ஓப்பா கொஞ்ச நேரத்தில் உயிரே போச்சுடா. ஜிம்னா மேலே தூக்குடா. சரி சரி பிடிச்சிக்கடா. டேய் தூக்குங்கடா. டேய் மச்சான் வாடா வாடா. ஜிம்னா தள்ளுடா. என்னடா ஆச்சு? தள்ளுடா, கீழே படுக்க வைக்கணும். சரி. ஏய் ஜங்கு ஜங்கு இங்கே பாரா. டேய் காலை போய் தேய்ப்போ. சரிடா மச்சான். ஐயோ பேபி. ஏய் அடிச்சு தள்ளு. உன்னை பார்த்தாலே காண்டாயுது. போயிடு தள்ளிப்போ. ஏண்டி கண்மணி என்னடி இது? டேய் மச்சான் எந்திரிக்கவே இல்லைடா. அவன் வயிற்று நல்லா அமுத்துடா. டேய் நல்லா அமுத்திட்டு தான் இருக்க. ஜங்கு ஜங்கு இங்கே பாரு. டேய் பேச்சு மூச்சே இல்லாமல் இருக்கண்டா. ஐயோ. ஏய் யாரும் பார்க்காதீங்க. திரும்ப திரும்ப பின்னாடி திரும்ப. என் பேபி. ஏய் அடிச்சு பேபின்னு வா. என்ன பண்ணுறா? அதுவா? அது என்ன ஆளை கிஸ் பண்ணுறா? ஏய் கிஸ்லாம் இல்லது, அது பேர் முதல் உதவி. என்ன? ஆமாம் என் நண்பன் மூச்சு கொடுக்குறான். மூச்சு என்ன மூச்சு? சுவாசம்டா சுவாசம். என்ன சுவாசம்? அரிசி அது ப்ரீத் ப்ரீத் ஃபஸ்ட் எய்ட்னு சொல்லுவாங்களே அது. ஓ அப்பா புரிஞ்சிச்சுடா. எப்பா அதுவா? ஆனால் எப்பா கொஞ்ச நேரம் அமுதி நில்லு. ஜங்கு வேணுமாலே உனக்கு? ஆமாம் வேணும். அப்பா அமுதிரு. சரி. அச்சோ என் கண்மணி என்னடி இது? வாயை வச்சு உறிஞ்சுதான் மாமா. தண்ணி தான் உறிஞ்சுதான் இல்லை. ஏய் சும்மா இருங்கடி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ எங்க? ஐயோ என்னடி இன்னமும் மூச்சு குடிக்குது? ஆத்தாடி ஆத்தா முரட்டு முத்தமெல்லாம் இருக்கு. ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடி. என் மாமா என்ன முத்தமா கொடுக்குது, முதல் உதவியெல்லாம் பண்ணுது. ஏய் எழுந்திருச்சிடி உன் மாமா. ஏய் ஜங்கு ஜங்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மாமா. மாமா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பயப்படாத. நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா. என்னடி இது இருக்குமே இருந்து கட்டி பிடிச்சிச்சு உன் மாமனை? சும்மா இருங்கடி, அதே பயந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மாமா ஒன்றும் இல்லை பயப்படாத. ஏய் தள்ளு 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 காத்து விட்டு தள்ளுங்க. பேபி என்ன பேபி? இங்கே வா, நீங்கள் வந்து நில்லு. இப்போதான் அவங்க 2 பேரும் ரொமான்டிக்காக பேசுகிறாங்க. அது ஒன்றும் பொறுக்காது, வந்து நில்லு வாங்க. என்ன சொல்கிற நீ? நான் ஒன்றும் சொல்லலையே. இல்லை நான் என் பேபி கிட்ட. அட இப்போ தானே எந்திரிச்சிருக்கா, அப்புறம் போவேன். இல்லை நீ தள்ளு, நான் என் பேபி கிட்ட போகிறேன். பேபி ஜாக்சன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ எவ்வளோ பயந்துட்ட தெரியுமா? இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை. சரி வா இன்னும் போகலாம். சரி. ஜெய் தயாங்க ஒரு நிமிஷம். என்ன இது தலையில் தோட்டிக்கோ. வா ஜிம்னா. என்னடா தயங்கு? என்னடா ஃபுல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போய்
டேய் சும்மா இருங்கடா. நான் என்னடா பண்ண? டேய் சும்மா இருங்கடா. நீங்கள் வேற அது முதல் உதவிடா. ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பார்த்தோமே உறிஞ்சுது. டேய் சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா நீங்கள்? சும்மா கலைச்சிட்டு அது ஏதோ எல்லாருக்கும் அப்படி தானடா பண்ணுவோம். அப்படி தேங்க இந்த மாதிரி சம்பவம்லாம் நம்ம ஊரில் நிறையவே நடக்குது. ஆனால் நீ யாருக்கும் இந்த மாதிரி முதலுதவி பண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லையா மச்சான். டேய் சும்மா வாய மூட்டுவாங்க. அப்புறம் மச்சான் முதல் முத்தமா? டேய் முதல் முத்தம் பாருங்கடா, அவன் லிப்ஸாக தொட்டு பார்க்குறேன்டா. டேய் சும்மா வாங்கலாம். அதுவே எப்படி ஜிம்னா நீ பார்த்துல அப்படியே ஜங்குக்கு இருந்து தயாராக கட்டி பிடிச்சிட்டு மாமா டேய் ஓவராக கலைச்சிட்டு இருக்கீங்க உங்களை. பாரு வைக்க போகிறேன் பாரு. டே சும்மா இருங்களா. டீ ஓவராக சரியாகுவாங்க. ஆனால் மற்றவங்கிட்ட காமிச்சிக்க மாட்டாங்க. இப்படியே தான் அப்படியே திரும்பி ஜெயிக்க பார்ப்பாங்க. ஜெயிக்கவும் டீவும் வைப்பாங்க. மனச கொண்டு நீ